மரியே வாழ்க. இது வந்து வடக்க உள்ள கல்றையடி, அதாவது பழைய மாதா கோயிலுக்கும் இந்த வடக்க உள்ள மாதா கோயில், பழைய மாதா கோயில் இந்த அதுதான். அதுக்கும் வடக்க இது பழைய கல்றையடி. இது வந்து மொடனாவளியில் இந்த மொடனாவளி, இது வடக்க மொடனாவளி. அங்கே இருந்தப்போ மக்கள் நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க, நம்ம மக்கள். அப்போ வந்து இங்கே முன்னோர்களை இங்கே அடக்கம் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து கல்றையடியானா இதோ அங்கே இருக்குது. இது வந்து தெரியுதான்னு தெரில, அந்த அங்கே ஒரு வெள்ளையாக தெரியும், அதுதான் இப்போ உள்ள கல்றையடி. இந்த கல்றையடி இங்கே யாரும் நம்ம அதிகமாக வர்றதில்லை. அதனால் இதோட எல்லைகளே என்னென்னு தெரியலை. இதில் இருந்த கல்லெல்லாம் பிடுங்கி அதோட எல்லை தெரியலை. இந்த கல்றையடி இருக்கிறதே எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். 4-5 வருஷம் இருக்கலாம், இப்போ தான் தெரியும். அப்போ வந்து பார்க்கும்போது இதெல்லாம் புலியெல்லாம் தெரியலையே, இதுக்கு வேலி போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பழைய மாதா கோயிலடி ஃபுல்லாக அளந்தப்போ இதையும் அளக்கலான்னு இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணோம். ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணி சர்வேருக்கு பணம் கட்டணும். அது எப்போ பணம் கட்டினோம்னா 2022 19ஆம் தேதி அந்த டயத்தில் அதுக்கு பணமெல்லாம் கட்டி இது அளக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினது. ஆனால் இந்த நேரத்தில் மழை வந்துடும், இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரைனிங்னு போட்டுருவாங்க. அப்படி போடும்போது இங்கே வர முடியல, அளக்க முடியல. இந்த வருஷம் ரொம்ப தீவிரமாக அதுக்காக ரொம்ப மெனக்கட்டு இது எப்படியாவது அளந்து முடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப மெனக்கட்டு ஹெட் சர்வரே வந்தார். ஹெட் சர்வரே வந்து இதுக்கு எப்போ அளந்தாங்கன்னா இப்போ ஒரு 20/5/2023 சனிக்கிழமை, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அளந்து ரொம்ப பக்கத்து கொள்ளைக்காரவங்களெலாம் வர சொல்லி கரெக்டாக அளந்து கொடுத்தாங்க. இது வந்து 22.5 குழி. இதோட மேப்பு இதுதான் இதோட மேப்பு. இதோட மேப்பு இதில் கடந்த இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம். ஆனால் நம்ம கல்றையடிக்காக கொடுத்தது. இது நம்ம ப்ரைவேட்டாக இருந்ததோட அந்த அளவு இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட்டுங்கிறனால இது வந்து கெண்டக்கல் 5 இங்கே எல்லா இடத்துக்குமே கெண்டக்கல் போட்டு வந்துருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே கெண்டக்கல் கிடந்திருக்கு. ஆனால் எல்லா கெண்டக்கல்லையும் பிடுங்கினவங்க இந்த ஒரு கெண்டக்கல் அவங்க கண்ணில் தெரியாததுனால மண்ணுக்குள்ளே இருந்தது. யதார்த்தமாக இப்போ தெரிஞ்சுட்டு இது அளக்கணும்னு பயணப்பட்டப்போ இந்த கெண்டக்கல்லை கிடந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு கெண்டக்கல்லை வச்சு தான் அந்த அன்றைக்கி வந்து சர்வேரு பித்தகரசு திட்டத்தின்படி அவங்க வச்சுக்கிறதுல நல்லாவே அளவு நிறைய இன்னும் போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி இந்த அளவு வருது எல்லாம் கரெக்டாக அளந்து இந்த பித்தகரசு தேற்றத்தின்படி இந்த அளவு இங்கே இருக்குன்ட்டு அந்த கொள்ளைக்காரவங்களுக்கு பக்கத்து கொள்ளைக்காரவங்களுக்கு கரெக்டாக அளந்து காட்டினார். அளந்து இந்த அளவுப்படி இதுதான் ஒரிஜினல் கெண்டக்கல் இங்கே கிடக்கு. இந்த அளவுப்படி இந்த இடம் இந்த அளவுக்கு உள்ளது. இது வந்து சமரசம் பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அளந்தப்போ விட இந்த தென்னை மரத்தை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட விட்டுருங்க, இங்கே வேணால் சேர்த்து எடுத்துங்க அப்படின்னாங்க. இல்லை சர்வேர் வந்து டக்குன்னு அளவு உள்ளபடி தான் இருக்கணும், அளவெல்லாம் எந்த இதுவும் பண்ணாதீங்க, உள்ளபடியே நீங்கள் கல்லை போட்டுருங்க அப்படின்னு ஹெட் சர்வேர் சொன்னார். அதுபடியே கல்லெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணோன்னா அப்புறம் இங்கே ஒரு சிலுவையும் ஒன்று பர்மனெண்ட்டாக ஒன்று வைப்போம். ஆனால் பிறகு என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சிலுவை வச்சுருவோன்ட்டு நல்லா காங்கிரீட்டு போட்டு இந்த சிலுவை இப்போ தான் வச்சது. இது நேற்று தான் இந்த ஒயிட்டெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணியாச்சு. இதுதான் இந்த வடக்கு லாஸ்ட்டாக உள்ள ஒரு மூலக்கல். இதெல்லாம் நம்மளே போட்டாச்சு. நாங்கள் கூட சொன்னோம், இந்த கல்லெலாம் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை போட வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கெண்டக்கல்லாம் இங்கே தான் கடந்திருக்கணும். இதே போல் கெண்டக்கல் 5 கிடக்கும், 5 மூளைக்கு 5 இப்படி கடந்திருக்கலாம், நமக்கு தெரியலை. ஆனால் இந்த கல்லோட எடுத்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது கல்லை போடாதீங்கன்னாங்க. ஆனால் நம்மள்ட்ட ஏற்கனவே கல் ஜல்லி மண்ணெல்லாம் கொண்டாந்து போட்டிருந்தோம். அந்த மண் மட்டும் போயிட்டு அப்புறம் அன்னைக்கு டிராக்டரில் தெற்க மாதா கோயிலடியில் இங்கே பழைய மாதா கோயிலில் கல் ஜல்லி
மண் கிடந்தது. அதெல்லாம் ஏற்றியாந்து சிமெண்ட் மூட்டையெல்லாம் ஏற்றியாந்து எல்லாம் பக்காவாக கீழே அடி வரைக்குமே அந்த காங்கிரீட்டு மாரி போட்டாச்சு. அது வந்து வடக்கு லாஸ்ட்டு மூலை, இது இந்த தெற்கு கிழக்கு மூலை. இப்படி வந்துட்டு அப்புறம் இதில் ஒரு பெண்டாகி அப்புறம் இப்படி போகும். இது கரெக்டாக ஒரு ஐங்கோணமாக இருக்கும். இந்த இடம் ஐங்கோணமாக இருக்கும். ஒரு சதுரத்தில் ஒரு மூலையை மட்டும் வெட்டினா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் இந்த அமைப்பு. போன வருஷத்தில் ஜேசிபி வச்சு ஃபுல்லாக மட்டம் பண்ணி வச்சு. இதில் பெரிய பாம்பு புத்தெல்லாம் இருக்கும். இங்கே யாரும் அதிகம் வரத்துக்கே பயப்படுவாங்க. அந்தமாரி சூழ்நிலை உள்ளது. இங்கே ஒரிஜினலான கெண்டைக்கல் வந்து இங்கே தான் கிடக்கும். இங்கே கிடக்கும். இந்த கெண்டைக்கல் தான் நமக்கு எல்லா அளவுக்கும் மூலமாக. இந்த கெண்டைக்கல் மட்டும் கெண்டைக்கல் பிடுங்கினா உங்களுக்கு இந்த கல் தெரியலை. தெரிஞ்சிருந்தால் இதையும் பிடுங்கி போட்டிருந்தாக்கா இப்போ அளக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு சர்வேர் அளந்துருப்பாங்க. எங்கேருந்தாவது அளவு கொண்டு வந்து இந்த இடத்த அளந்துருப்பாங்க. ஆனால் இந்த கல் கிடந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. இது அளந்தாச்சு. இது அளந்த அன்னைக்கு பக்கத்து கொள்ளக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. நம்ம இதுலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, வந்து ஒத்துழைச்சி அன்னைக்கு அந்த கல்லெல்லாம் போட்டாச்சு. பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஜல்லி எல்லாம் போட்டு கீழே போட்டாச்சு. இங்கே தான் ஜல்லி எல்லாம் கொட்டி கிடந்தது. இந்த இடத்துல போட்டாச்சு. இது வந்து மேற்கு மூலை கல். இதில் வந்து அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தப்போ வீடியோ எடுத்தப்போ உள்ள சிலுவைட்டை போயிடும். இதுதான் இதோட அமைப்பு. இதில் நிறைய பாம்பு புத்தெல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த ஓரளவு சுத்தமாக இருக்குது. ஃபாதர் அழைச்சாந்து ஒரு மந்திரிக்கணும்னு சொன்னேன். பூசே வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. வாய்ப்பு இருந்தால் இங்கே ஒரு திருப்பலி நிறைவேற்ற ஏற்பாடு பண்ணலாம். இதுதான் அந்த இடத்தோட ஃபுல் இது. அன்றைக்கி நிறைய பேர் வந்து ரொம்ப ஒத்துழைச்சி நிறையா அளக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக சர்வேருக்கு, வியூவுக்கு எல்லாருக்குமே நன்றி.